இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நல்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்காக அழைத்த
உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உழைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவிழம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவிழம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்ளுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உழைவனுக்கு நன்றி. உம்மையே நாங்கள் நம்புவதால் உமது பேரன்பு எம்மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உமது பேரன்பு எம்மீது இருப்பதாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம் வார்த்தைகளால் பலம் கொடுக்கும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுள் தொண்டராய் இருக்கட்டும்.
உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு எத்தனையோ தேவைகள் நம்ம வாழ்க்கையில கொட்டி கிடக்குது. அத்தனை தேவைகளும் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நாம முதன்மைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடவுளை. கடவுளை யாரெல்லாம் தங்களது வாழ்க்கையில் முதன்மைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அவர்களது தேவைகள் நிறைவேற அவர் உதவி செய்வார். ஏன்னா அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் கிடையாது, மாறாக உண்மையின் தெய்வம். அவர் சொன்னால் அதை செய்து கொடுப்பார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, நீ செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் என்னை முதன்மைப்படுத்திக்கொள், அப்பொழுது நீ என்ன காரியங்களில் இறங்கினாலும் அந்த காரியங்களில் வெற்றியை காண்பிக்க என்னால் முடியும். ஏன்னா அந்த காரியங்களில் வரக்கூடிய அனைத்து தடைகளையும் இடர்களையும் நான் ஒடித்து போட்டு உன்னுடைய பாதைகளை செம்மைப்படுத்தி உன்னை வெற்றியை காண செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே அன்பின் உள்ளங்களே, உங்க லைஃப்ல என்னென்ன தேவைகள் இருந்தாலும் நீங்க உடனடியாக பண்ணிக்க வேண்டியது ஆண்டவராகிய கடவுளை முதன்மைப்படுத்துவதாகும். அவரை முதன்மைப்படுத்துவதாக இருந்தால் முதல்ல நீங்க உள்ளத்துல உறுதியாக இருக்கணும். இந்த காரியத்துல நான் இறங்குறேன், இந்த காரியத்துல நான் இறங்குற வேளையில கடவுளை முதன்மைப்படுத்தினா நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பணும். உங்களது உள்ளத்தில் நம்பணும். ஏன்னா உள்ளத்துல யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறோமோ அவர்கள் மீது ஆண்டவர் தன்னுடைய பேரன்பை பொழிவாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் 33:20 நமக்கு தெளிவுபடுத்துதுங்க. ஆகவே உள்ளத்துல முதல்ல உறுதி கொள்ளுங்க. ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைத்து அவரை முதன்மைப்படுத்தினா நான் என்னென்ன காரியங்கள் வேண்டி ஜெபித்தாலும் அந்தந்த காரியங்களில் எல்லாம் அவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி, இப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுங்க? உங்க மகளுக்கோ மகனுக்கோ இதுவரைக்கும் திருமணம் ஆகலையா? அவர்களுக்கான நல்ல வரன் வேணுமா? ஆண்டவரை முதன்மைப்படுத்தி ஜெபிங்க. அன்றாடம் எந்திரிச்சதும் ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், அவர்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. நீதிமொழிகள் 3:6 சொன்ன தெய்வம் பொய்யான தெய்வம் கிடையாது. அவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறார்? மீண்டும் சொல்லுகிறேன், என்னை முதன்மைப்படுத்து, நீ பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களிலும் என்னை முதன்மைப்படுத்து, நான் உன்னுடைய பாதைகளை செம்மைப்படுத்துவேன். இது வரைக்கும் திருமண வாழ்க்கை கைகூடி வரலையா? ஏதோ தடைகள் இல்லையா? ஏதோ குறைகள் இல்லையா? அந்த தடைகளையும் குறைகளையும் உடைத்து போட்டு நான் பாதைகளை செம்மைப்படுத்தி உனக்கான வரனை, உன்னுடைய பசங்களுக்கான வரனை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பி வைப்பார். திருமணமான உங்க பசங்க வாழ்க்கையில குழப்பங்களா? திருமணமாகி ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்கள் அவர்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அவர்களது வாழ்க்கை மோசமான பாதையில போய்கிட்டு இருக்குதா? அவர்கள் பிரிவு என்கின்ற நிலைக்கு வந்துட்டாங்களா? என்ன பிரச்சனைன்னே உங்களுக்கு தெரியலையா? சரி, தெரிய வேணாம், ஆனா அவருக்கு தெரியும் இல்லையா? அவரை முதன்மைப்படுத்துங்க. அன்றாடம் அவர்கிட்ட உங்க பசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவர்களது வாழ்க்கை செம்மைப்படுத்துவார். உங்க உடம்புல தீராத வியாதியா? மருத்துவர் சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த வியாதிக்கு எந்த மருந்துமே கிடையாது. வேணா நீங்க எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இந்த வியாதியினுடைய வீரியத்தை வேணா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா முற்றும் முழுவதுமாக அதை உங்க உடம்புல இருந்து விரட்டி விட முடியாது. மருத்துவர் கொடுத்த சான்றிதழ் அது. மருத்துவர் அவர் சொல்லிட்டாரு, அது தப்பு கிடையாது, அது கரெக்டான மெடிக்கல் சர்டிபிகேட் தான். ஆனால் அதையும் தாண்டி
ஆண்டவராகிய கடவுள் அவரது பேரன்பு இருக்கிறது இல்லையா? உங்க உள்ளத்துல சொல்லிக்கோங்க, நான் உள்ளத்துல உறுதியாக இருக்கிறேன், அவர் மீது நான் நம்பிக்கை வைத்து இருக்கிறேன். அவர் மீது நம்பிக்கை வைத்து இருக்கக்கூடிய யாரையும் அவரது பேரன்பால் அவர் நிறைக்காது போக மாட்டார். அவரது பேரன்பு என் மீது இருக்கின்ற அத்தனை காலத்திலும் நான் கைவிடப்பட மாட்டேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் இனிமேல் வியாதியோடு அல்ல, இந்த வியாதி எல்லாம் துரத்தப்பட்டு ஆரோக்கியத்தோடு நான் வாழ்வேன், ஆரோக்கியமான பிள்ளையாக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவர் மீது நம்பிக்கையை போட்டு பாருங்கள். அவரை வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தி பாருங்கள். உங்களது தேவைகளில் எல்லாம் நீங்கள் அவரை முதன்மைப்படுத்தி பாருங்கள். நான் என்னங்க சொல்றது, நீங்களே ஆண்டவரது அன்பிற்கும் அவரது ஆசீர்வாதத்திற்கும் சாட்சிகளாக உயர்ந்து நிற்பீர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்துப்படுவாராக. மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனும் ஆகிய இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் பொன்னென விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திரு
பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வரும் வரையில் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே சமர்ப்பித்திருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. மன்றாடுவோமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்கள் அத்தனை பேரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுகிறார் நாம் மகிழ்ந்திருக்கும்படியாக. ஆகவே நம்முடைய உள்ளத்து கவலைகளை எல்லாம் அவரிடம் கொடுத்து விட்டு மகிழ்ந்திருப்போம். May God bless you. Take care and see you all tomorrow.